இப்போ சன்லேண்ட் 5 லிட்டர் ஜாரோட மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வர்த் ₹265 ஃப்ரீ. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டப்போ தண்டவாள பராமரிப்பாளர் துரிதமா செயல்பட்டதால 800 பேர் பாதுகாக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில அந்த ஊழியருக்கு ரயில்வே துறை ₹5000 பரிசு வழங்கியிருக்கிறதுக்கு பலரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த ரயில்வே ஊழியருக்கு உரிய பரிசு தொகையை வழங்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு வராங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த வாரம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல அதி கனமழை பெஞ்சிருந்தது. இதனால பல பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலுமே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அப்போ அங்க ரயில்வே தண்டவாளத்துல மண்ணரிப்பு ஏற்பட்ட இந்த தகவலை அங்க பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த ரயில்வே ஊழியர் செல்வகுமார் அப்படின்றவர் தகவல் தெரிவிச்சிருந்திருக்காரு. அதை தொடர்ந்துதான் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் பக்கத்திலேயே இந்த ரயிலை நிப்பாட்டிட்டாங்க. இதனால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருந்திருக்கு. இப்படி துரிதமா செயல்பட்டு பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த அந்த ஊழியருக்கு ரயில்வே நிர்வாகம் ₹5000 பரிசு தொகை வழங்கியிருந்திருக்கு. இதுக்குதான் இப்போ பல விமர்சனங்களும் எழுந்துட்டு வருது. 800 பேர் அவர் காப்பாத்திருந்திருக்காரு, அவருக்கு இவ்வளவுதான் பரிசு தொகை தருவீங்களா, இன்னும் அதிகமா கொடுங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல இதை பத்தி பேசிட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ சன்லேண்ட் 5 லிட்டர் ஜாரோட மல்டிபர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வர்த் ₹265 ஃப்ரீ.